த்ரில்லிங்கான விஷயங்கள் ஆண் பெண் 2 பேத்துக்குமே பிடிச்ச ராசியாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நட்பு, சொந்த பந்தங்கள் அப்படி பாராட்டுகிறது. அதாவது உறவு ஃப்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா மாமன் மச்சான் என்ற உறவு பெயர் வைத்து கூப்பிடக்கூடிய நண்பர்களாக இருக்கும். பெண்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நிச்சயமாக வண்டி ஓட்டி பழகினா யோகம். இவங்களுக்கு வண்டிய வாகனங்கள் மிகுந்த யோகமாக இருக்குது. இதில் அவங்க பயணிக்க வேண்டியது. இந்த ராசி பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். குறிப்பிட்ட இந்த ராசி திருமணத்துக்கு பின், திருமணத்துக்கு முன் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. சூப்பர் சார். இப்ப இந்த வாதம், பித்தம், கபம்ங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய உடல்லையும் இருக்கக்கூடியது. ஜென்ரலா இப்ப நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா நாடி செக் பண்ணி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் உணவுகள் அப்படின்றது இருக்கா சார்? இந்த பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக இருக்கணும். இவங்களுக்கு என்னென்னா உடம்புல இந்த கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்பப்போ வர வாய்ப்புள்ள ராசி. இப்போ கால் சம்மந்தப்பட்டதுக்குன்னா முக்கியமாக கால்சியம் சம்மந்தப்பட்டது. கால்சியம் அதிகம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கணும். அப்போ மக்காச்சோளங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஏன் இப்படி கொடுக்குறோன்னா இதை சாப்பிட்டா தான் இவங்களுக்கு இதாக இருக்கும். பித்தம் சம்பந்தப்பட்டது. பித்தம் சம்பந்தப்பட்ட இவங்க உடல் சரீரத்தில் இயற்கையாகவே வரக்கூடிய அம்சம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒல்லியாகவே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு உணவு வகையில் கொடுப்போம், நட்சத்திர அடிப்பிலும் கொடுத்துடலாம். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா அதீத கார உணவுகளை தவிர்க்க வேண்டிய ராசி. ஆனால் இதான் பிடிக்கும். ஸ்பைசஸ் இப்போ நான்வெஜ்ஜில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, பிரியாணியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்பைசஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம், வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி, இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடையை வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும். இன்னைக்கு கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர், குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026ல நிறைய பயிற்சிகள் இருக்க போகுது. சோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம பார்க்கலாம் சார், என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாம். மேஷராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இந்த 2026 அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? நிச்சயமா
மேச ராசி அன்பர்கள் இந்த வருடம் ரொம்ப மேன்மை அடைய நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கு. பொதுவாக இவங்களோட அடிப்படை குணாதிசயம் பார்த்தீங்கன்னா துணிவே துணையாக இருப்பாங்க. இவங்களுக்கு தைரியஸ்தானம் செவ்வாய் தளபதி போர் தளபதியை குறிக்கக்கூடியது. சூரியன் இங்கே தான் உச்சம் பெறும். அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, த்ரில்லிங்கான விஷயங்கள் ஆண் பெண் 2 பேத்துக்குமே பிடிச்ச ராசியாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு சொந்த பந்தங்கள் அப்படி பாராட்டுகிறது. அதாவது உறவு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் என்ற உறவு பெயர் வைத்து கூப்பிடக்கூடிய நண்பர்களாக இருக்கும். பெண்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நிச்சயமாக வண்டி ஓட்டி பழகினா யோகம். இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் மிகுந்த யோகமாக இருக்குது. இதில் அவங்க பயணிக்க வேண்டியது. இந்த ராசி பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். குறிப்பிட்ட இந்த ராசி திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்போ திருமணம் தவிர்க்கக்கூடாத ராசியில் இந்த ராசி வந்தாச்சு. இது பொது பலன் தான். ஆனால் முக்கியமான பலன் என்னென்னா இந்த ராசிக்கு நிர்வாகத்திறமை சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு நிர்வாகி. இவங்க ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஒரு சில விஷயங்கள் முடிக்கணும்னு பிளான் பண்ணால் நிச்சயமாக முடிச்சிருவாங்க. அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் இவங்க நினைக்கிற ஸ்பீடுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. இவர்களே சந்தேகப்படும் பொழுது தான் தோணும், அடா பாவிகளா வளர்த்த கடா மாறல படியுது, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பண்ணேன்னு சொல்கிற மாதிரி. அதையும் தாண்டி இந்த ராசி ஜெயிக்கிற ராசியில் சிறப்பான ராசிங்க அது. சூப்பர் சார். இப்போ வந்து இந்த வாதம் பித்தம் கபம்ங்கிறது ஒவ்வொரு மனிதருடைய உடல்லையும் இருக்கக்கூடியது. ஜென்ரலாக இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா நாடி செக் பண்ணி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து உணவுகள் அப்படின்றது இருக்கா சார்? இப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்கு கிடைக்கும், நல்ல அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூவே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூல அவங்க ஜெயிக்கணும், இல்ல ஒரு நல்ல காரியத்தை அவங்க எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த நல்ல காரியம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு? நிச்சயமா இது மிகப்பெரிய விஷயம். அதாவது இவங்க நெருப்பு தத்துவத்து அடிப்படை. அப்ப பித்தம் சம்பந்தப்பட்ட இவங்க உடல் சரீரத்தில் இயற்கையாகவே வரக்கூடிய அம்சம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒல்லியாகவே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு உணவு வகையும் கொடுப்போம், நட்சத்திர அடிப்பிலும் கொடுத்துடலாம். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். முதல்ல இவங்க பார்த்தீங்கன்னா அதீத கார உணவுகளை தவிர்க்க வேண்டிய ராசி. ஆனால் இதான் பிடிக்கும். ஸ்பைசஸ் இப்போ நான்வெஜ்ஜில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, பிரியாணியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஸ்பைசஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ரொம்ப காரமான உணவுகள் இல்லாமல் அளவான காரமாக உணவுகள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை விட முக்கியமாக எண்ணெய் பொருளை தவிர்க்க வேண்டிய ராசி தான். ஏன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு பகையாக வரும். இவங்க ராசிக்கு பாதகாதிபதியே சனி. இங்கே சனி வேற நீச்சம் பெறுகிற காலகட்டம். அப்போ ஆயில் ப்ராடக்டில் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா அது மேசராசி தான் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போ இவங்களுக்கு என்னென்னா வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பொருள் எடுத்துக்கணும். இப்போ ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டு இருக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா சிறு தானிய வகைகள் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இவங்களுக்கு உடலுக்கு ஒத்து வரும். இது மூலம்தான் இவங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டது, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டானது, அடுத்த எத்தனை காம்பினேஷன்லும் வருவதற்கு உண்டான அம்சத்துக்கு இது வருது. இதை விட்டுட்டு நம்ம மாறி எடுத்தால் என்ன ஆகுதுன்னா முக்கியமான நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உடல் பாதிப்பு ஏற்படுகின்றன. இப்போ இவங்களுக்கு இந்த நிறைய பேத்துக்கு மூட்டு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு வருதுனாலே தவறான உணவு எடுத்துக்கிறாங்க. அப்போ ராசி அடிப்படையில் இந்த உணவுகள் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே நட்சத்திர அடிப்படையிலும் பார்ப்போம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ மேச ராசியிலே 3 நட்சத்திரம் வருது. இவங்களுக்கு 3 நட்சத்திரம் என்னென்ன வருது அப்படின்னா அஸ்வினி என்ற நட்சத்திரம், அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி, அடுத்தது முக்கியமாக 3வது பார்த்தீங்கன்னா கிருத்திகை. 1ஆம் பாதம் மட்டும், ஆனால் அதுவும் வேலை செய்யும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இது பொதுவாக இந்த 3 நட்சத்திர அடிப்படையில் வரும். இருந்தாலும் பொதுவாக சொல்லும் பொழுது அப்பம், முறுக்கு, வடை இது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சில பொருட்கள் வரும். இப்போ வடைங்கிறது இதெல்லாம் ஏன்னா இது எண்ணெய் பொருள் டவுட் வரும். இருந்தாலும் அது ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்ப்பாங்க. இப்போ இவங்க ஹையஸ்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு உண்டானது. இதில் சிறுதானிய வகையில் செய்யப்பட்ட ஒரு முறுக்கு சம்மந்தப்பட்ட உணவுப் பொருளாக இருக்கணும். அப்போ இது போன்ற எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக வரும். இவங்க ஒரு சில பொடிகள் பயன்படுத்த சொல்லுவோம். பருப்பு பொடிகளாக இருக்கலாம், நெல்லிக்காய் சம்மந்தப்பட்ட பொடிகள் இதெல்லாம். ஏன்னா நெல்லி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ராசி. இப்போ நெல்லி பொடி பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டது என்னன்னா இவங்க உடல் சரீரத்தை சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு அப்படியே ஒத்து வந்து இவங்களுக்கு மைண்ட் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆப்போசிட்டாக நம்ம வேற உணவுகள் எடுத்தாலும் இது வாரத்துக்கு ஒரு டைமாவது எடுத்துக்கணும். இந்த பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக இருக்கணும். இவங்களுக்கு என்னென்னா உடம்புல இந்த கால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்பப்போ வர வாய்ப்புள்ள ராசி.
இப்போ கால் சம்மந்தப்பட்டதுக்குன்னா முக்கியமாக கால்சியம் சம்மந்தப்பட்டது, ம், ம், கால்சியம் அதிகம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுக்கணும். ம், அப்போ மக்காச்சோளங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஏன் இப்படி கொடுக்குறோம்னா, ம், இதை சாப்பிட்டா தான் இவங்களுக்கு இதாக இருக்கும். எல்லாருமே டேப்லெட் மூலம் போகக்கூடாது. ம், இப்போ எல்லாமே ம். உணவே மருந்து. உணவே மருந்து, ஆமாம், உண்மை. நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா தான் பெட்டராக இருக்கும். ம், இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம், அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நிறைய வெஜிடேரியன் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஓகே. இந்த பி காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வருது. ம், ம், அப்போ பி காம்ப்ளெக்ஸ் அவங்க சப்ளிமெண்ட்டாக நிச்சயமாக எடுத்தாகணும். ம், நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ம், அப்போ அந்த சப்ளிமெண்ட் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்புட்டாக கொடுத்தாகணும். ம். அப்போ உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ஒருங்கிணைக்க நிச்சயமாக இது போன்ற உணவு எடுத்தே தான் ஆகணும். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேசுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. உணவை பத்தி என்ன பேச போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும். இருந்தாலும் உணவே மருந்து, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லா மனிதர்களுக்கும் உணவு அப்படின்றது தான் அடிப்படை இல்லையா? ஸோ உணவுல தான் நம்மளோட லைஃபே அமைஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு சின்ன பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றேன், பர்கர் சாப்பிட்றேன், பீஸா சாப்பிட்றது ஒரு ஃபேன்சியா ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டேன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையா நீங்க சொன்ன மாதிரி சிறுதானியம், ராசிக்குரிய அந்த தானியங்களை அந்த ராசிக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப் எடுத்துட்டு போனாங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்ல, லைஃப் லாங் ரொம்ப அருமையா அமையும். மேஷ ராசிக்கு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். நன்றி. வணக்கம்.